சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம் தேவ சமூகத்தில் 21 நாட்கள் காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் வரைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லு. இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். பிரிய மாணவர்களே, 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கீழ்கண்ட கேபிள் டிவி சேனல்களில் கண்டுகளிக்கலாம். அரசு கேபிள் 598, TCCL 740, VK டிஜிட்டல் 720, SCV 179, CTN 813, GTPL 982, அக்ஷயா 675, ஜாக் 92, அரிஸ்டோ 625. உங்கள் செல்போன் மூலமாகவும் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி மூலமாகவும் கீழ்காணும் ஆப்களில் கண்டுகளியுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்கிள், அமேசான் ஃபயர் டிவி, roku, ஆப்பிள் டிவி, LG ஸ்மார்ட் டிவி, ஹைசென்ஸ். வாங்கி படியுங்கள். இயேசு பெரியவர் வார இதழ், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத இதழ். ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். இந்த புத்தகத்தின் பிரதிகள் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் முகவரியை 9442131629 என்ற எண்ணிற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் அறிவிக்க விரும்பினால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் இந்த புத்தகத்தை சுவிசேஷமாக அறிவிக்கலாம். அதற்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம் என நீங்களும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தின் விலையை 9442131629 என்ற எண்ணிற்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலம் அனுப்பலாம். நன்றி.
இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சேகர், கிருஷ்ணகிரிலேருந்து வந்துக்கிறேன். 2 கையும் ஒடிஞ்சு போச்சு. பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ண பின்னால் 2 கை நல்லா ஆச்சு. ஆப்ரேஷனு ஒரே 6 நாளில் வெளியே வந்துட்டான். மற்றவங்கெல்லாம் 20 நாள், 1 மாதம், 2 மாதம் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். நான் 6 நாளில் வந்துட்டேன். நெல் பயிர், கேவுரு, கம்பெல்லாம் நாற்று விட்டான். இவன் போய் இந்த கையில் எப்படா விவசாயம் செய்வான்னு கேலி பண்ணாங்க. பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதே கையில் வேலை செஞ்சான். இப்போ நெல், கேவுரு, கம்பு எல்லாம் விளைஞ்சிட்டான். சாட்சியே சொல்ல இன்னும் கை நல்லாகி கூட அப்படின்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு. 2005 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். கொர்னலின் பேர், பெங்களூரில். இதுவரையிலுமே எந்த சர்ச்சைக்கு போனாலையும் சர்ச்சைக்கு மட்டும் போகும், சாட்சின்ற வார்த்தையே அவன் வாயில் வரல. கார்வனியாவுக்கு போய்க்கிறோம், சென்னைக்கு போய்க்கிறோம், பெங்களூர் போய்க்கிறோம். சென்னையிலே வானத்தில் வாசலுக்கு போய்க்கிறான். எல்லா சர்ச்சைக்கும் போய்க்கிறான். இதுவரையிலுமே நான் சாட்சி சொன்னதே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. நேற்று 3 மணிக்கு ஏறின பஸ்ஸு இன்றைக்கி 10 மணிக்கு கரெக்டாக சர்ச்சு டைம் கொண்டுட்டான். ட்ரெயின் நின்றுன்னு தான் வந்தான். அப்போ கூட எனக்கு கஷ்டம் தெரியல. ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். பாஸ்டர் எனக்கு இந்த டிவி மூலிமா தான் பாஸ்டரை நான் கண்டுபிடிச்சி, டிவியில் தான் கண்டுபிடிச்சி அந்த நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கின்னு நானும் எங்கள் மனைவியும் சர்ச்சுக்கு வந்தேன். இப்போ எங்கள் பசங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை நம்பி இப்போ 67 பேர் வந்துக்கிறாங்க சர்ச்சுகளுக்கு. இப்போ இந்த வாரத்தில் ஒருத்தன் வரேன்னு சொல்லிக்கிறான். அடுத்த மாதம் வரேன்னு சொல்லி இன்றைக்கி நின்றுட்டான். அன்றைக்கி அவனுக்கு ரேடியோ செட் வேலை செய்கிறான். அதனால் அவன் வர முடியல. இந்த பாஸ்டருக்காக எங்களுக்கு ஜெபம் பண்ணது கோடான கோடி நன்றி. எங்களை விடுதலை ஆக்கின ஏசாப்பாவுக்கு நன்றி. ஏசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அப்படி தான் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆவி இருக்கும்? அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி. அவன் தான் பயப்படுவான். நெல் மாதிரி இருக்கு, வித்து மாதிரி இருக்கு. ஜிப்பில் தச்சிருவான். தச்சுட்டா என்ன? காலில் பிளேட்டு போடுறீங்களா இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணி போடுறீங்களா இல்லையா? முழங்கால் வலி. ஆஸ்பத்திரிக்கே அனுப்பாத ஒரு ஊழியம்னா இந்த ஊழியம்தான். அது கால் முறிஞ்ச என்ன, இடுப்பு முறிஞ்ச என்ன, விசுவாசம் இல்லைன்னா போய் தொலைன்னு சொல்லி விட்ருவோம், அவ்வளோதான். அப்போது பிளேட் வைக்கிறீங்க, ஏன் ஒரு அது வச்சா என்ன? கவர்மெண்ட் சொல்லும் இனி ஆதார் கார்டெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம், கஷ்டமாக இருக்குது, நெட்டியில் ஒன்று வச்சு விட்றேன், இல்லைன்னா கால் விரலில் வலது விரலில் வச்சுருவேன். அப்போ ஆண்டவர் சொன்னதானே வைக்கிறாங்க. தட்ஸ் த பாயிண்ட். வெளிப்பாடில் சொல்லப்பட்டிருக்கிறது, முத்திரை வைக்கப்படும், நெற்றியிலேயோ உன் வலது கையிலேயோ நீ வச்சிருப்ப, அந்த காலம் வருதுன்னு சொன்னார். அது அவர் தானே சொன்னார். அவர் சொன்ன நடக்குது. அப்போ அவர் வரப்போறாருன்னு நீ ஆயத்தப்படணுமே தவிர அவன் வாரான் இவன் வாரான்னு பயப்படக்கூடாது. அவர் வருவார் என்று பயப்பட வேண்டும். தட் இஸ் த டிஃபரண்ட். கையை தட்டலாம். ஹல்லேலூயா. என்ன வரட்டுமே, பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா நமக்கு என்ன கவலை? நீங்க எல்லாம் கொரோனா வந்தவங்க ஊசி போட்டீங்க, ஊசி போட்டெல்லாம் கையை தூக்குங்க. கொரோனா கண்டு பயந்தானே ஊசி போட்டீங்க. அதான் கட்டாயம் போட சொன்னாங்க. திடீர்னு சொன்னே போனால் ஊசி போட்டால் தான் போகணும். ஆமாம், அங்கே போகணுன்னா ஊசி போடணும். ஊசி போட்டோன்னா வெளியே மாவட்டத்தை விடுவான், உட்காருங்க. அதனால் போட்டேன். பாருங்க, இதுதான் நியாயப்படுத்துகிற ஆவி. பைபிளில் ஒரு ஆவி உண்டு. என்னது? எதை செய்தாலும் தப்பித்து போகிற ஒரு ஆவி உண்டு. நியாயப்படுத்துகிற ஆவி. எனக்கு ஆஸ்பத்திரி போகணும், அதனால் ஊசி போட வேண்டிய வந்துடுச்சு, அப்படி தானே? அப்போ ஏன் நான் ஏன் ஊசி போடல? நான் ஏன் ஊசி போடல? எத்தனை பேர், எத்தனை ஊழியக்காரன் ஊசி போட்டிருப்பான். அவையெல்லாம் அந்த கிறிஸ்து தானே. ஆமாம், அன்னைக்கு அந்த கிறிஸ்து செயல தான் ஊசி போட்டிருப்பீங்க நீங்களாக இருந்தாலும். அப்பொழுது பயத்தையும் திகிரையும் அந்த கிறிஸ்து வைத்தான்.
உயிர் வாழணும் என்பதற்காகவே ஊசி போட்டவர்கள், பயணத்திற்காக அல்ல. அது ஒரு பார்ட் ஆஃப் ரீசன் தான். சும்மா கையை தட்டலாம். தானே சிஸ்டர்? உண்மை. சரி, பயப்படலைன்னா ஓகே. ஏன் பின்ன ஊசி போட்டீங்க? என்ன காரணம்? ஏன் பிள்ளைய கொரோனாக்கு பிறகு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் அவசரம் என்ன? இப்பதான் செல்போன்ல பிள்ளைய பார்க்கலாமே, கர்ப்பத்தையே பார்க்கலாமே கேமரா மூலம். ஏன் அந்த நேரத்தில் ஏன் சென்னை போனோம்? அந்த நேரம் வெளியே வந்தால் பிடிச்சி உள்ளே போடுறாங்க கொரோனா இல்லட்டு. கொரோனாவுக்கு பயந்தவர்கள் எல்லாம் அந்த கிறிஸ்துக்குரியவர்கள் பகிரங்கமாய் குற்றம் சுமத்துகிறேன். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் உலகத்தில் உயிர் வாழ்றதுக்கு ஒரு பயம். நம்பர் 1, கொரோனா ஊசி போட்டால் நமக்கு கொரோனா வராதுன்ற ஒரு தைரியமான நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை. அந்த ஊசி உங்களை என்ன விதமாக பாதிக்க செய்யும் என்பதை குறித்து கவலை இல்லை. உயிர் வாழ வேண்டுமா, ஊசி போட வேண்டும். இந்த ஆப்ஷன் தான் அன்னைக்கு இருந்தது. என் பரிசுத்த ஆவிக்கு எதுக்கு ஊசி? பேயை பார்க்குறீங்க, சேலை கட்டின பேயை பார்க்குறீங்க, பயம் இல்லை. ஆனால் கொரோனாவை கண்டு பயந்து தானே ஊசி போட்டீர்கள். பேசிக் இதுதான். எஸ் ஆர் நோ? நீ கொரோனா கண்டு பயப்படலை. அது சாக்கு போக்கு. வேடு முழுக்க போட்டாங்க பிரதர். அதான் போட்டவங்க எல்லாம் 3-2 போயிடுவாங்களே, டமுக்கு 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 டமுக்குன்னு. அல்லேலூயா. ஏன் அப்போவே போச்சுல நிறைய ஊசி போட்ட நேரத்திலே. பொதுவாக நான் நீங்கள் ஒரு காய்ச்சலுக்கு ஜுரத்துக்கு ஆஸ்பத்திரி போகிறீங்க. ஒரு நர்ஸு வெள்ளையும் சொல்லையும் வருவாங்க. வந்து ஒரு டெஸ்ட் ஊசி போடுறோன்னு சொல்லுவாங்க இல்லையா? கையை காட்டி இதில் குத்தி ஒரு டெஸ்ட் ஊசி ஊறுதோ சொறிதோ இருந்தால் சொல்லணும். அப்போ ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இல்லைனா 1 நிமிஷம் தாண்டி ஊந்தாலோ சொரிஞ்சாலோ கேட்பாங்க, ஏதாவது மாற்றம் இருக்கா, தலை சுற்று இருக்கா, இல்லை, சொறிதா, இல்லை, ஊறல் இருக்கா, இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஜெக்ஷனே கரெக்டாக போடுவாங்க. சாதாரண ஜுரத்துக்கு இவ்வளவு பரிசோதித்து டெஸ்ட்டு போடுறாங்க. ஆனால் மனுஷன் ஏகப்பட்ட வியாதியோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஊசி போட்டால் அவனை இருதயம் தாங்குமா, கிட்னி இருக்குமா, இன்னும் பரிசோதித்து பார்த்தா ஊசி போட்டார்கள் இல்லையே. கொல்வதற்கு அந்தி கிறிஸ்துவானவன் கிரியை செய்தான். கொள்ளவேதி அனுப்புவது கர்த்தர். ஆனால் கிரிகளை வைத்து நடத்தி அழிக்க தீர்மானித்தது அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே பயப்பட மாட்டேன்னு சொன்னா எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. ஏன் எனக்கே வந்தது கொரோனா. சென்னையிலேருந்து வந்தாங்க, நிறைய பேர் வருவாங்க. அன்னைக்கு ஊழியத்தில் உயிருள்ள ஊழியம் ஜீவொலி தொலைக்காட்சி தான் தமிழக சரித்திரத்தை புரட்டினது. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து முதல்ல பார்த்தது ஜீவொலி தொலைக்காட்சியை தான் பார்த்தாங்க. மணிக்கணக்கில் பொழுதுபோக்கு அவங்க. அப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்டாங்க. உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. அந்த வேளையிலும் கூட 1000 பேர் வருவாங்க, கதை தட்டுவாங்க ராத்திரி போடலாமல். நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். ஒரு வருவார், முகமூடி போட்டுட்டு வருவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் என்னை பார்த்ததும் முகமூடியை அப்படி கலட்டி விட்டுருவாங்க. என்னையா மாயம், பார்த்தாலும் பரவாயில்லை. உடனே ஒரு சீந்தகம் சீந்துட்டு ஒரு தொடப்பு. கடவுளே, சயின்ஸு சொல்லுது தொற்று வியாதி என்று. இப்படி சென்னையிலேருந்து வந்து இலவசமாக கொடுக்க வந்திருக்காங்களே, நான் மூட முடியுமா? ஊழியக்காரன் நான் மூடிட்டு இருந்தா நான் யாவது கோமாளி ஊழியக்காரன், அப்போ அந்த கிறிஸ்து ஊழியக்காரன் தானே, நான் போட மாட்டேன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கொக்குன்னு இருமுவாங்க. இருமும்போது அவங்க வாய்க்குள்ள இருந்து ஒரு ஐஸ் கட்டி வர போல ஒரு சிறு துகள்கள் எனக்கு தொண்டைக்குள்ளே போகும். அப்புறம் ஜாயங்கெல்லாம் நான் இருமுவேன். ஆண்டவர் சொல்லுவார், ஏய் விட்டுட்டான், உனக்குள்ளே கொரோனா எப்படி இருக்கும். எல்லாரும் சயின்ஸ் டிவியில் சொல்கிற மாதிரி பவுடரை கையில் தட்டுவேன், மண்ணு மாதிரி இருக்கு. டீ சாப்பிடணும், முறுக்கு கொண்டு வா. இங்கே ஒரு முறுக்கு கச்சவடம் உண்டு, அவங்கள முறுக்கு தான் கொஞ்சம் கடையில் இருக்கும். அந்த முறுக்கு எடுத்துடுவான். முறுக்கை தின்னா படுவாவி முறுக்கா சொல்கிறான், ஒரு டேஸ்ட் இல்லை, மண்ணு மாதிரி இருக்கு.
பார்த்தா கொரோனா நமக்குள்ள. எல்லா டெஸ்டிங் ஓகே. இப்போ கொரோனான்னு சொல்லிட்டு அப்படியே மண்டபத்தினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பணியையும் சரியாக பார்த்திருக்கிறேன், இரவும் பகலும். இல்லையா? அதே வேளையில் 3 கட்டிட பணிகள், கேரளாவில் 1, இங்கேயும் பார்த்து கொண்டிருந்தேன். ஏன்? கொரோனாவோடு இருந்த பொழுதும் கொரோனா என்னை கொன்று போடவில்லை. இவளுக்கு வந்தது கொரோனா. அந்த கொரோனாவோட இருந்துதான் ஒரு முறை சொன்னாரு, 4 மாடிக்கு சொன்னாரு, 2ல 1 தூக்க போறேன்னு சொன்னாரு. 2019 செய்தியை பார்த்தா தெரியும். கோ டு யூடியூப் ஜீவொளி ஜபக்கரம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதுல சொல்லியிருக்க 2ல 1 எடுத்துட்டாரா அப்பா துறைய. இங்க சொன்னா உலகத்துல எங்கும் அதை நடத்தி காண்பிக்கிற ஊழியம். அதான் சவால் ஒளியம். என்னுடைய சவால் இல்லை, அவர் சொல்றத நான் உங்களுக்கு சவாலை சொல்றேன், அவ்வளவுதான். என்னிடத்தில் ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே கொரோனாவை குறித்து பயப்பட்டவர்கள் நிறைய பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு. வாய் வழியாய் தைரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் கொரோனா தான் நான் ஆஸ்பத்திரி போனேன்னா போலியே. எனக்கே கொரோனா, என் மனைவிக்கு கொரோனா. சாத்தானே ஒன்றும் கிரியை செய்ய முடியலையே, சயின்ஸால ஒன்றும் பண்ண முடியல. இங்க இருக்கிறவர் அவராய் இருக்கும்போது எந்த கொரோனா வந்தாலும் நத்திங். அல்லேலூயா. இதே இடத்துல நான் கொரோனா வருதுன்னு சொன்னாரு. எனக்கே வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அவரால் மட்டுமே நம்மை காக்க முடியும், மருந்தால் அல்ல. நான் கேட்குறேன், ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு பச்சை தண்ணி மாதிரி இல்லையா, அது போய் எவ்வளோ வேலை செய்யுது? ஒரு டேப்லெட்டு எவ்வளோ வேலை செய்யுது? மருந்து செய்தா மாத்திரை செய்கிறா? அவர் செய்கிறார். நீ நம்புகிற நம்பிக்கையின் அடிப்படையில் பாவம் பொழைச்சிட்டு போட்டுன்னு அந்த ஊசி மருந்தில் அவருக்கு கிரியை இருக்கும். அவருக்கு கிரியை இருக்கும்போது நீ பொழைச்சிடுவ. மாத்திரை விழுங்குவ, அவருக்கு கிரியை இருக்கும்போது நீ பொழைச்சிடுவ. அவருக்கு கிரியை இல்லைன்னா செத்துருவ. ஊசி போட்டு எத்தனை பேர் செத்துறாங்க? ஜரத்துக்கு ஊசி போட்டு எத்தனை பேர் செத்துருக்காங்க? சாகுறாங்களா இல்லையா? அது அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து எல்லா ஆப்ஷன்லையும் வந்துட்டான், எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டான், உடையில வந்துட்டான், சுபாவத்தில் வந்துட்டான். இப்போ பாருங்க, பைக்கில் வந்துட்டான். இப்போ பைக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ யூத்து பிள்ளைங்க ஓட்டுற பைக் எப்படி இருக்கும்? நான் இட்டிருக்க பேர் வாத்துக்கோழி பைக்கு. ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மொத்த சரீரத்தையும் ஓட்டுறவங்க விழுந்துடப்பாங்க. அவன் வீட்டிலேயும் வந்து பைக்கிலேயும் சுமக்கணும். ஒழுங்கா உட்காருன்னு சொன்னா உட்காருவான். ஆமாம் அப்படிங்கிற அதுக்குன்னே பைக்கு. அந்தி கிறிஸ்து செயல்பாடுகள் தான், உன் கண்கள்ல தான், உன் கண்கள்ல தான் அந்தி கிறிஸ்து கிரியை செய்கிறான். அந்த மாதிரி முத்திரையில் அல்ல. முத்திரை முத்திரை என்று எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. அது சயின்ஸு. சயின்ஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் சயின்ஸினுடைய உச்சகட்ட வளர்ச்சி தான் அந்த முத்திரை. அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து விடுவார். இன்றைக்கு அவர் என்ன சொன்னார்? புதிய சகாப்தம். ஹல்லேலூயா. புதிய வம்சம், அபிஷேக வம்சத்தை இன்றைக்கு உருவாக்குறேன்னு சொன்னார். கடைசி வம்சத்தை இன்றைக்கு உருவாக்குறார். உற்சாம கையை தட்டலாம். கடைசி வம்சம், இனி ஒரு வம்சம் இல்லை. உற்சாம கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. கடைசி வேளை, கடைசி நேரம், கடைசி காலம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு மனந்திருந்த வேண்டும். ஹல்லேலூயா. இல்லைன்னா கல்வாரி சிலுவையில நீங்க காரி துப்புறதுக்கு சமம். நீங்கள் மனந்திருந்தாவிட்டால் கல்வாரி சிலுவையில அவர் காலில் ஆணி அடிச்சதுக்கு சமம். நீங்க உங்க கையால் அடிச்சதுக்கு சமம். நீங்கள் மனந்திருந்தாவிட்டால் நீங்களே சாட்டையால் அவரை அடித்ததுக்கு சமம். உண்மையா இல்லையா? அவர் தானே ஏற்றுக்கொள்றீங்க. அப்ப அவர் வழியில வாழ்ந்தா என்ன? வாய்நாள் மட்டும் கிறிஸ்து, உள்ளுக்குள்ள அந்தி கிறிஸ்துவா? அவை அந்தி கிறிஸ்து இருக்கிறவன் பேய்கிட்ட போய் குறி கேட்க போவான். கிறிஸ்தவர்கள் என்னை குறி கேட்க போறாங்களா இல்லையா? போறாங்க சிஸ்டர். நான் போயிருக்கிறேன், இப்ப இல்லை, ஆர்சியா இருக்கும்போது குறி கேட்க போயிருக்கிறேன். இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா அப்ப எனக்கிட்டே அந்த கிறிஸ்து. நான் கோட்டர் அடிப்பேன், பாட்டில் அடிப்பேன், ஃபுல் அடிப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சாகிறதுக்கே 3 பெரிய சோறாய் பாட்டில் அடித்தேன். சாகாம பிழைச்சு நிற்கிறேன். ஏன்னா அந்த கிறிஸ்து வாழ வைக்க மாட்டான். அழிப்பதற்கு எல்லா ஆயத்தம். 100 சிகரெட் அடிப்பேன்.
நுரையீரல் கசங்கி போயிடும் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் சிகரெட் அடிக்கிறாங்களா இல்லையா? நிறைய பொம்பளைங்க சிகரெட் அடிக்கிறாங்களா இல்லையா? அடிக்கிறாங்க. சிவாசியில் ஒரு லதா என்ற ஒரு சகோதரி எனது பேசுகிறார்கள், பிரதர் நான் பாக்கு போடுவேன், வெத்தில போடுவேன், சிகரெட்டும் அடிப்பேன். சிரிச்சேன், போய் சொல்லாதீங்க. ஆமாம் பிரதர், உண்மையை தான் சொல்கிறேன். சிஸ்டர் நீங்கள் சிகரெட் அடிப்பீங்களா? ஒரு நாள் எவ்வளோ சிகரெட்டு, பீடி ஸ்மோக் பண்ணுவேன், சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க்ஸ் போடுவேன்னு. அவங்க பேரே சொல்லிட்டேன், லதான்னு. என்கிட்ட மறைக்கிறது ஒன்றும் கிடையாது. லதா சிகரெட் அடிப்பாள், பாக்கு வைப்பாள், அந்த புகையிலை இந்த ஆண்கள் வைப்பாங்கல்ல, இப்போ என்ன கான்சோ உதட்டுக்குள்ள ஏதோ வச்சிருவாங்க, போதையில் ஏறி நிற்பாங்க, கணேசனோ எல்லாம் வைப்பாங்க. சம்பவம் சரிதான். அப்போ நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் இதில் என்கிட்ட சொல்கிறீங்க? என் புருஷன் இறந்துட்டான், அவன் இருக்கும்போது எனக்கு ஒரு சமாதானம் இல்லை. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவை நான் தேடுறேன். ஆனால் இதிலிருந்து எனக்கு விடுதலை வரல. நானே ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், ஆனால் இதிலிருந்து விடுதலை வரவில்லை. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி விடுதலை வரல. உபவாசம் இருந்திருக்கீங்களா? ஆமாம், உபவாசம் இருந்திருக்கிறேன், உபவாசித்திருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாமே போகிறேன், ஆனால் இதிலிருந்து விடுதலை வரல. அப்போ ஒரே வழி, நாகும் 1:15, இதோ புதிய சுவிசேஷத்தின் கால்கள் சீயோனில் இறங்கி வருகிறது. யூதாவே பண்டிகை ஆசரி, ஒன்பொருத்தரையை செலுத்து, துஷ்டனை நீ கடந்து வரான், துன்மார்க்கன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட கடவான். கீழ்ப்படிந்தாள். இப்பொழுது சிகரெட்டை விட்டா, பாக்க விட்டா, எல்லாம் விட்டா, ஆனால் ஒன்றை மட்டும் விடலை. அது எதுவாக இருக்கும்? சொல்லுங்க சிஸ்டர், நீங்கள் தான் சொல்லுங்கள். இல்லை, நான் இவெல்லாம் சொன்னேன். நீ ஒரு புருஷனை இழந்தாய் என்று வருத்தப்பட்டு சொல்கிறாய், ஆனால் உன்னிடத்தில் இப்பொழுது 3 புருஷர்கள் இருக்கிறார்களே. யாக்கோபின் கணவர்களை இயேசு கேட்ட அதே கேள்வி, 3 பேர் இருக்கிறார்களே. ஆமாம் பிரதர், 3 பேர் என்னை வச்சிருக்கிறார்கள், 3 பேர் என்னை வச்சிருக்கிறார்கள். எவ்வளோ அழகாக சொல்கிறார்கள். அடுத்து எப்படின்னா, ஒருத்தன் இது சித்தாள் வேலைக்கு போவான், சித்தாள் மேஸ்திரி விட போவோம், அதில் ஒருத்தன். அடுத்து பக்கத்தை விடாரான். 3 பேர் உண்மையை சொல்லிட்டான். உண்மையை சொன்னனால உனக்கு இனி ஒரு தண்டனை வரப்போகுது. நீ பட்டணத்தை விட்டு வெளியேறுவாய், சிவாசி பட்டணத்தை விட்டு வெளியேறுவாய், ஆனால் போகிற திசையில் இன்னொருத்தனை நீ காண்பாய், அவனையும் வசீகரித்து கொள்ளுவாய் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஆனால் நீ அதில் விழுந்தாய் என்று சொன்னால் அங்கே கர்த்தருடைய வலது கரத்தை நீ காண்பாய். இன்று கண்ட எகிப்தியனை இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னார், இப்ப தீர்க்க தரிசனம், ஓ மடியில ஒருத்தனை விட பண்ணுவேன். அவர் தான் சொல்றாரு. நன்மையும் தீமையும் அவர்கிட்ட தானே வரும். ஆனா தொட்ட தீத்து கட்டிடுவேன்னு சொல்லிட்டாரு. உற்சவமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதாவது வான் பண்றாரு, உனக்கு பாவம் செய்யும் சூழ்நிலையை நானே உருவாக்கி வைப்பேன், ஆனா அதுல விழாம நீ எழுந்து வா. இதுதான் அறை கூவல். கையை தட்டலாமா? பாவம் நம்முடைய கண்களுக்கு வரும், விழுந்து விடாமல் வெளியேறுவதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் பரிசுத்த ஜீவிதத்தின் அஸ்திவாரம். உற்சவமா கையை தட்டுங்க. விழுந்தா அந்தி கிறிஸ்து, ஜெயிச்சா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 2 வருஷம் போன் சுவிட்ச் ஆகும். 2 வருஷம் இதே செய்தியை வேற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் முன்னாடி. 2 வருஷத்துக்கு பிறகு அந்த சகோதரி ஊரை விட்டு வெளியேறி இங்கே வள்ளியூர் பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து தங்கிட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. பாஸ்டர் என்ன தெரியுதா? நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு முதல்ல கேட்குற கேள்வி, பாஸ்டர் என்ன தெரியுமா? ஏன்னா இப்போ செல்ஃபோனில் முகமாக வச்சுருக்கு, தெரியுதா? இல்லை, நான் தான் லதா,
எந்த லதா? எந்த லதா? சிவகாசி லதா. ஓ, பட்டாசு லதா. எப்படி? 4ஆவதும் கிடைச்சதா? அவனும் ஏமாத்திட்டான் பிரதர். விழுந்துட்டா. விழுறது கிறிஸ்தவமா இருக்கக்கூடாது, எழும்புவதுதான் கிறிஸ்தவம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக அநேக தீமைகள் வரலாம், அநேக பொய்கள் வரலாம். தப்பித்துக் கொள்வது எப்படி? அது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மட்டுமே தப்பித்துக் கொள்ள முடியும். இதுல தப்பித்தால் அந்தி கிறிஸ்துவ நம்ம ஜெயிக்கலாம். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. உன் பாவத்தில் விழாமணி எழுந்தாய். இப்ப இந்தியாவில் ஒரு அந்தி கிறிஸ்து ஆட்சி வருதுன்னு வைங்களாம். வித்தலும் கொள்ளலும் சொல்லுவான். தண்ணி தரமாட்டேன், சாப்பாடு தரமாட்டேன், வீடு தரமாட்டேன், குடியிருக்க இடம் தரமாட்டேன், என்னை ஆராதிக்கப்பட்டால் உனக்கு இடமில்லை என்று சொல்லி துரத்துவான். கிறிஸ்தவனை தேடி பிடிச்சு கொல்லுவான். நடக்கும். நீங்க பயந்து போய் தொழுது கொண்டீர்கள், ஆனால் நீங்க அந்தி கிறிஸ்து விசுவாசிகள். செத்தாலும் பரவாயில்லை என்று நின்னா நீங்க செத்தா பரலோகத்தில் பிழைக்கிறாய், பிறந்திருக்கிறாய் என்ற அர்த்தம். ஒரு வைரலான ஒரு வீடியோ சமீபத்தில் வந்தது. இதுக்கு முன்னாடி வந்தது இந்த ஒரிசா கலவரம், அந்த மணிப்பூர் கலவரத்தில் ஒரு சின்ன பெண் பிள்ளைய, சுவிசேஷம் அறிவித்த சின்ன பெண் பிள்ளைய 15-20 ஆம்பளைங்க துப்பாக்கி முனையில் அடித்து துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி நிற்கிறாங்க. அடி வாங்கிறதுக்கு சரீரத்தில் பலனே இல்லை. ஒருத்தன் முழங்கால் படியில் நிறுத்த வச்சு இங்கிருந்து ஓடி போய் காலால் மதிக்கிறான். இந்த சினிமா ஸ்டைலில் அந்த ரஜினி அடிக்கிறது மாதிரி விழுந்து கையை காலை கட்டி வச்சிரு. கடைசியில் அவளை நிற்க வச்சுருக்காங்க, முழங்கால் நிற்க வச்சுருக்காங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு முகத்தை பாருங்க, சஞ்சலம் இல்லை, தவிப்பில்லை, சாவ நேருக்கு நேர் பார்த்து நிற்கிறான். எதற்காக? கிறிஸ்துவனுடைய நாமத்திற்காக. அப்படி நின்னாதான் உங்களுக்கு சுகவால். ஒரு சம கையை தட்டுங்க. சுட்டு கொன்னாங்க, சத்தம் எல்லாம் விழுந்து செத்தான். அப்படி இருக்கணும் கிறிஸ்தவா, சரியா? இல்லைன்னா அவனும் நம்ம அடிக்கணும். 2ல் 1. ஒரு சம கையை தட்டலாமா? அல்லேலூயா. என்ன தாவீது என்ன வேடிக்கை பார்த்துட்டா இருந்தான்? தாவீது வேடிக்கை பார்த்துட்டா இருந்தான், யுத்தம் செய்தான். சாலமோன் ஊழியக்காரன் வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருந்தான், யுத்தம் செய்தான். தேவனுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டமாக கிறிஸ்தவ கூட்டம் மாறித்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்தி கிறிஸ்துவை சுலபமாக ஜெபிக்க முடியும், ஜெயிக்க முடியும். இன்றைக்கு அத்தனை ஊழியக்காரர்களும் அந்தி கிறிஸ்து வரான், அந்தி கிறிஸ்து பயமுறுத்துறாங்க. பயமுறுத்துனா இவங்க தான் மையான அந்தி கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அந்தி கிறிஸ்துடைய கிரியைகள் எல்லாம் வெளிப்பட்டாச்சு. இனிமா பாவத்தை விட்டு மனந்திருந்துவோன்னு சொன்னா சூப்பராக இருந்திருக்கும். உற்சாம கையை தட்டுங்க. இல்லைன்னா தேவனுடைய கோபம் அவர்கள் மேலும் இறங்கும். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி செய்தியோட முடிக்க போகிற ஒரு அருமையான சாட்சி கூட, ஏன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைகள் எல்லாமே படிக்க வைக்கிறோம் இல்லையா? நல்லா காசு கொடுத்து படிக்க வைக்கிறோம், கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம். ஆனால் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோமா என்று சொன்னால் அது இல்லை. ஆனால் அவர்கள் வேதத்தை அறிந்திருக்கிறார்கள் நன்றாய். நம்மை விட நம்முடைய இந்த டீனேஜ் பிள்ளைங்கள்லாம் வேதத்தை அறிந்திருக்கிறார்கள். அறிந்தாலும் அவர்கள் அந்த பாவத்தை சாபத்தை விட்டு வெளியே வர முடியாத படிக்கு சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அதான் உண்மை. அந்தி கிறிஸ்து உள்ளே போனால் சீக்கிரமாக தப்பித்து போக முடியாது, நீங்கள் தப்பித்து போக முடியாது. உள்ளே வராமல் எச்சரிக்கையாக இருங்க. வந்துச்சுன்னா இந்த ஊழியன் கை வச்சாதான் அந்த அந்தி கிறிஸ்து ஓடி போவான், இல்லைன்னா அந்தி கிறிஸ்துவும் ஓடி போக மாட்டான். உற்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு ஊழியக்காரியாகிய ஒரு சகோதரி சேலத்தில் இருந்து பேசுகிறாங்க. ஒரு 3 days தான் இருக்கும். சரீரத்தில் நிறைய வியாதிகள் சொன்னாங்க. வழக்கமாக நான் சொல்கிறது தான், ஆனால் இது புதிதான ஒரு கதையில் நிஜம். சொன்ன வியாதிகள் எல்லாம் ஆண்டவர் சொன்னார் பாவத்தினுடைய அடையாளங்கள் இவைகள்னு சொன்னார். அவங்க சொல்கிறாங்க நான் ஊர் ஊராக சுவிசேஷம் அறிவிக்க போவேன், அதில் வந்த பிசாசுன்னு சொல்கிறாங்க. அப்போ சுவிசேஷம் அறிவிக்க வந்தால் பிசாசு இவளுக்குள்ளே ஏறுதுன்னு சொன்னான். அப்போ இவங்க யார்? அந்த கிறிஸ்து. இல்லைன்னா இவங்க மையான ஊழியக்காரி அல்லன்னு அர்த்தம் இல்லையா? இல்லைன்னா பாவம் செய்த பாவியாக இருக்கணும். பாவம் செய்த பாவியாக இருக்கணும். சுமார் பல லட்சம் ரூபாய், பல லட்சம்னு அவங்க 7 சில்லறை சொன்னாங்க. அவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க, ஆனால் வியாதி நீங்கள்ல. அப்போ அவங்க சொல்கிறேன்னா பிசாசு எனக்குள்ளே ஏறி வியாதியை போட்டுருக்கு, நான் ஊழியம் செய்ய விடாதபடிக்கு மந்திரம் வச்சு கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வியாதி. அப்படி என்னால் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தால் மட்டுமே நடக்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு காண்பித்தது இவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் வந்த வியாதிகள், நான் அனுப்பின வியாதிகள்னு சொன்னார். இப்போ தேவன் சொல்லுகிறார், இந்த யாத்திராமத்தில் சொல்லுவார், நீ கீழ்ப்படியாவிட்டால் எகிப்து தேசத்தில் அனுப்புனா மொத்த வியாதியும் உனக்குள்ள அனுப்புவேன். நானே உன் கர்த்தராகிய பரிகாரி, என்னை தேடு, பிறரை தேடாத. இல்லைன்னா எல்லா ஆவிகளையும் எல்லா வியாதியிலும் உனக்குள்ளே அனுப்புவேன்னு வேதம் சொல்லுகிறது. யாத்திராமம் 15:26. ஆகவே நாமும் இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தினதை அவங்களுக்கு சொன்னேன். சிஸ்டர், உங்களுக்கு பாவத்தினுடைய ஆவிகள் மந்திரத்தினுடைய ஆவிகள் அல்ல, நீங்கள் செய்த பாவத்து நிமித்தம் வந்த ஆவிகள். அப்பொழுது எல்லாரும் சொல்லுதான் இதை இவங்களும் சொல்றாங்க, நம்முடைய பாவத்தை தான் இயேசு கிறிஸ்து அன்றே கழுவி தீர்த்தாரு. நான் அதை சொல்லி சொல்லி கோபம் தான் வருது. என்ன சொன்னாலும் கேட்கிற, என்ன சிஸ்டர் வேதம் உங்களுக்கு கையில் தானே இருக்கு, நீங்க என்ன பிறந்தீங்களா, என் பல்ல கடிச்சு பேசுறீங்கன்னு கேட்குறாரு. அடுத்த அவன் நான் பல்ல கடிச்சேன் பேசுனேன், ஆனால் உனக்கு அறியாமையை கண்டு உன்னுடைய முட்டாள்தனத்தை கண்டு வேதம் சொல்லுகிற முட்டாள உரலை போட்டு நொய் 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 நொய்னு குத்தினாலும் அவன் திருந்தவே மாட்டான், நீ திருந்தவே மாட்ட. நீ சுவிசேஷம் அறிவித்து எங்கே நடக்க போகுதுன்னு சொன்னேன். ஒத்த லைனில் உரிமையில் பேசினேன், ஆனால் பேசுனது ஆவியானவர். நீ பிறக்கவே இல்லை, உன் பாவத்தை எப்படி கழுவினாரு? உடம்புல அழுக்கு இருந்தால் தானே கழுவணும், உடம்பே இல்லைன்னா எங்கே போய் கழுவுவீங்க? அப்போ உங்களுடைய பாவங்கள் பிறக்காத உங்களுடைய பாவங்கள் எப்படி அவர் கழுவினார்னு சொல்ல முடியும்? ஆர் யூ மேட்? நீ பைத்தியக்காரியா? நீ தான் பைத்தியக்காரத்தனமா பேசுற. அடுத்த பாயிண்ட், நான் ஆத்திரத்தில் பேசுகிறேன், கோபத்தில் பேசுகிறேன், அது அவங்களுடைய முட்டாள்தனத்தை மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். அவ சமாதானம், நீ தான் பைத்தியக்காரத்தனமா பேசுகிற. நீ மட்டும் புதுசோ வானத்திலிருந்து குதிச்சு வந்தியோ? அப்பா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஊழியத்தின் மேலே ஏகே பாடிசன் வச்சா ஆண்டவர் உச்சந்தலையை நொறுக்குவார். உடனே நான் சொல்லுகிறேன், ஏய் உன் புருஷன் செத்து 6 மாதம் ஆச்சா? சத்தானா இருக்கான்னு எனக்கே தெரியாது. 6 மாதம் ஆச்சா? ஆமாம் 6 மாதம் ஆச்சு. அதுக்கு பண்ண செத்து 3ஆம் மாசத்துல ஒரு விபச்சாரம் செய்தியா நீ இல்லையா? ஓசூர்ல போய் செஞ்சியா இல்லையா? ஓசூர்னு நடுங்க ஆரம்பிச்சா. ஓசூர்ல செஞ்சியா இல்லையா? பதில் இல்லை. ஊழியம் செய்கிற ஒரு ஸ்திரீ உனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா, இவ்வளோ கொள்ளை வியாதியை வச்சு உன் ஆஸ்திகளெல்லாம் பிடுங்கி தரமட்டமாக்கி, வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 படி உன்னை கட்டில் வரையாகி கேன்சரை வச்சு கொல்ல பாராரு. வைட் அண்ட் சீன்னு சொன்னேன். எந்த ஊழியக்காரன் சொல்லுவானா கேன்சர் வச்சு கொல்ல போறேன்னு? ஆண்டவர் சொல்லுவார் சிஸ்டர், நான் சொல்லுவேன், அதான் நடக்கும். நான் யாருக்கு கேன்சர்னு சொன்னா அது வந்தே தீரும், அதான் உண்மை. அல்லேலூயா. வா கொன்னே போட்டுருவாருன்னு உடனே டப்புன்னு சொல்றா. டாக்டர்கள் கேன்சரா இருக்குமோ இன்னும் சந்தேகப்படுறாங்க. நான் சொன்னேன் கேன்சரா இருக்குமோ, பிளட் கேன்சரா இருக்குமோ. அப்போ பாவம் செஞ்சது உண்மை தானே? உண்மைதான் பிரதர். வயசு கோளாறு. வயசுக்கு என்ன கோளாறு?
அடிக்க கோளாறு தான் இல்லையா? இப்போ சாத்தான் உள்ள நீ இடம் கொடுத்தனால அந்தி கிறிஸ்து பாவத்தை எல்லாம் அங்கே கழுவுனாரு சொல்லிகிட்டே இருப்பான் இருதயத்தில். நீ செய்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் கல்லும் அருகில் சுமந்து தீர்த்தார். பாருங்கள், இப்போ 41 நாளில் நடக்க போகுது. சாம்பால் புதன் தொடங்கியாச்சுன்னா நிறைய பேர் உபவாசம் இருப்பாங்க. எல்லாம் உபவாசம் இருக்கிறானோ பாவத்தை விட்டுட்டு உபவாசம் இருங்க, இல்லைன்னா கொன்றே போடுவார். கொன்று போட்ட சிவகாசி பட்டாசி சாட்சி சொல்லுகிறேன், இந்த சகோதரிக்கு சொல்லுகிறேன். நீ செய்த பாவத்து நிமித்தம் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 5 அல்ல 6 அல்ல 7 7000 புத்தகம் அச்சிட்டு சேலம் மாவட்டம் முழுவதும் நீ கொடு. ஒரு பாட்டில் எண்ணெய், நீ சொஸ்தம், இல்லைன்னா சாவு வந்தே தீரும். இதுதான் ப்ராப்பசி. அவ்வளோதான். சொன்னால் காசுக்கு வேண்டி ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? நீங்கள் சுவிசேஷம் டிவிக்கு காசு தானு கேட்டால் நியாயம். சுவிசேஷம் அறிவிக்கிறது நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் அநியாயம் கிடையாது, அது நியாயம்தான். நான் ரெண்டுக்கும் கேட்கலாம். சுவிசேஷம் அறிவிக்கிறது அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கடமை. நீங்கள் செய்த பாவத்தை எப்படி கழுவ முடியும்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் ஒரு வாலிப பிராயத்தில் பாவம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கிடுவோம். எப்படி கழுவுனீங்க? எப்படி கழுவுவீங்க? எப்படி கழுவ முடியும்? பைபிள் எங்க ஆப்ஷன் இருக்கு உங்கள் பாவத்தை கழுவ இருக்கு? அவரே சொல்ல, உன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடு. அறிக்கையிடு. யார்கிட்ட அறிக்கைட்டீங்க இன்னைக்கு வரைக்கும்? யார்கிட்ட அறிக்கைட்டீங்க? இயேசு கிறிஸ்து ஸ்ட்ரைட்டா வந்து உங்களுக்கு பேய ஓட்டுறாரா? இல்லையே, ஊழியக்காரர் மூலம் தானே. பவுல் கிட்ட பேரிட்ட என்ன சொன்னாரு? உணர்தல என் ராஜ்யத்தை கட்டுவேன். யாருடைய பாவத்தை மன்னிக்கிறாயோ அவனுடைய பாவம் பரலோகத்தில் மன்னிக்கப்படும். யாருடைய பாவம் மன்னிக்கப்படலையோ அங்கே மன்னிக்கப்படுவதில்லை. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது. த்ரூ த ப்ராப்பர் சேனல். ஊழியக்காரன் மூலம் நாம் பரலோகத்துக்கு விண்ணப்பம். சரியா? அப்புறம் பாவத்துக்கு மட்டும் என்ன? பேய ஓட்டு எங்கிட்ட வர்றீங்க? தலைவலிக்கு எங்கிட்ட வர்றீங்க? வயிற்று போக்கு எங்கிட்ட வர்றீங்க? ரத்த போக்கு வர்றீங்க? ஏன் பாவத்தை போக்குறது ஏன் வர மாட்டேங்கிறீங்க? உங்களெல்லாம் அடிச்சு துரத்தணுமான்னு யோசிக்கிறேன். பாவத்தை போக்கலான்னு வாங்க, பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. தேவையில்லாம 44 உபவாசம் இருந்து பட்டினி கிடந்து சாவாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க 46 நாள் உபவாசம் இரு, உன் பாவம் எல்லாம் கரைஞ்சிரும்னு. கரையோன்னு செய்யாது, கொன்றுவாரு. பெங்களூரில் நானும் என் மனைவியும் ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு போகிறோம். தங்கமான மனுஷன். தங்கம்னா என்ன சொல்லலாம்? தங்கம்தான். அவன் சுபாவம் தங்கம், அவனுடைய விசுவாசம் தங்கம், அவன் பேச்சு தங்கம், எல்லாமே தங்கம். ஒரு பாவத்தை கூட நான் ஊழியம் செய்து அவனிடத்தில் கண்டுபிடிக்க முடியல. அவனையே கொன்றார் ஆண்டவர். ஒரு பாவம், ஒரு சிறு பாவத்தை கூட கண்டுகொள்ள முடியவில்லை. ஐடி கம்பெனியில் வேலை, சென்னையில் அங்கே பெங்களூரில் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தோம். சொந்த ஒரு சிவகாசி. ஒரு வருஷம் என்னுடைய ஊழியத்தில் கரெக்டாக இருந்தார். அப்போ நான் சொன்னேன், பிரதர் உங்களுக்கு ஒரு சோதனை வருது, தீர்க்க தரிசனம், சாபுக்கு எதுவான ஒரு தீர்க்க தரிசன எச்சரிப்பு வருது. தயவு செய்து உபவாசம் இருக்காதீங்க. தமிழ்நாட்டில் எல்லா ஊழியக்காரர்களும் உபவாசம் இருக்க சொல்லுவாங்க. இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிற ஒரே ஊழியக்காரனா நான் இருப்போம். நாங்கள் இருப்போம் ஊழியக்காரர்கள். நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் பாவத்தை தான் விடணும். பாவத்தை வயிற்றில் கட்டி வச்சுக்கிட்டு தலையில் சுமந்துட்டு தோளில் சுமந்துட்டு நீங்கள் உபவாசித்து எத்தனை முறை கண்ணீர் விட்டாலும் அந்த கிறிஸ்து தான் வருவான். இயேசு கிறிஸ்து வரவே மாட்டார். அவருக்கு தெரியும் நீ யாருன்னு. எங்க படுத்த, எங்க எழுமன, எங்க போற, எங்க வார, என்ன பேசுற, என்ன செய்யற, எத்தனை மணிக்கு குடிக்கிற, எத்தனை மணிக்கு தீமையான பழக்க வழக்கத்தை அடிமையாகிறன்னு அவருக்கு தெரியும். அது அவர் எல்லாம் அறிந்தவர். நம்ம பாடுவதில்ல காண்கிற தெய்வம். அப்ப இவர்கிட்ட சொன்னேன் உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு. உடனே அவர் சொல்றாரு, பிரதர் 41 நாளும் நான் பச்சை தண்ணி குடிக்காம உபவாசம் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்றாரு.
இதை அறிஞ்சுக்கிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ உபவாசம் இருக்காத, அந்த கிறிஸ்து உனக்குள்ள ஜெயிச்சிருவான். நல்லா சொன்னேன், கேட்கல. ஆண்டவர் சொல்றார், பிரதர் நீங்கள் உபவாசம் இருக்கக்கூடாது, நீங்கள் பாவம் செய்யலை, ஒரு பாவம் வெளிப்படலை, ஒரு தேவையும் இல்லை, உனக்கு எந்த தேவையும் இல்லை, அழகான பிள்ளை, அழகான பொண்டாட்டி, அழகான குடும்பம், உனக்கு என்ன வேலை செய்கிற, நீ உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இல்லை, நான் உபவாசம் இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி 2 டேஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் உபவாசத்தில் பழக்கிக்கிடுவீங்க வயத்தை. அப்புறம் வாய் தொல்லையில் மருத்துவமனையில் பணத்தை கொடுப்பீங்க. அப்புறம் ஏன் ஆஸ்பத்திரி போகிறீங்க? 40 நாள் உபவாசம் இருந்து ஏன் ஆஸ்பத்திரி போகிறீங்க? இந்த 40 நாள் உபவாசம் இருக்கும்போது தலைவலி அந்த ஆஸ்பத்திரி போடாது, செத்தா சாவு. 40 நாள் உபவாசம் நீ இருப்பாயானால் வயிற்று போக்காத போகாத, மாத்திரை எடுக்காத, ஏன் கேன்சர் இருந்தாலும் போகாத, நெஞ்சில் இருந்தால் போகாத, ஜரம் இருந்தால் போகாத, என் தேவன் இருக்கிறாருன்னு காண்பிப்பார். ஆனால் ஃபார்மாலிட்டி உபவாசம் இருந்து போய் கிடக்கிறதெல்லாம் மருத்துவமனையாக இருந்தால் உங்களுடைய உபவாசம் என்னத்துக்கு ஆகும்? செல்லா காசு. அவங்ககிட்டே நல்லா சொன்னேன், கடைசியில் சொன்னேன், அட்லீஸ்ட் பழமாவது சாப்பிடும். நான் சிலருக்கு உபவாசம் இருக்க சொல்லுவேன், ஆவியான சொல்லும்போது வயிறு நிறைய சாப்பிடாத, கொஞ்சமாக சாப்பிடு. ஏன்னா உடம்புக்குள்ளே அத்தனை தொழிற்சாலைகள் இருக்கிறது. மூளை இயங்க வேண்டும், கண்கள் பார்க்க வேண்டும், மூக்கு, நுரையீரல், இருதயம், கிட்னி, கணையம், பித்தப்பை, குடல் சுருங்கி விரியணும். நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணும். ஆகவே ஃபார்மாலிட்டி உபவாசம் இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனாலும் ஒன்னிடத்துல சாப்பிட சொல்லுகிறார், சாப்பிட சொல்லுகிறார். அவன் சாப்பிடாமே 40 நாள் ஓட்டினான். 41ஆவது நாள் வியாதிப்பட்டான். ஃபோன் போட்டதும் இருமனார். என்ன அது, திடீர்னு இருமல் வந்துச்சு. சாப்பிட்டியா? இல்லை. 40 நாளும் சாப்பிடலையா? சாப்பிட்டல. பச்சை தண்ணி? வைராக்கியம். எனக்கு வைராக்கியத்தை காட்டுறது தன்னை வருத்தி கொள்வதா? கையா அப்படின்னா மொட்டை அடிக்கிறவனுக்கு உனக்கு என்னையா வித்தியாசம்? கையை காலை கீறவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? பலியிடனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? உன்னுடைய விசுவாசத்தை என்ன மாதிரி காட்டு, லட்ச மக்களுக்கு சுவிசேஷம் அறிவி. அது உபவாசத்தை விட மேலான காரியம். கையை தட்டலாம். இது தனக்கு தானே உபவாசம் இருந்து தன்னை வருத்தி கொண்டு உன்னை ஆண்டவர் சொன்னார், உனக்கு கேன்சர்னு சொன்னார். கேன்சர் ஆடி போயிட்டான். நான் வாழ்க்கையில் அப்பஞ்சத்தை வர அழல. ஆனால் அவனுக்கு ஒரு நிலை தெரிந்த போதும் ஆண்டவர் சமூகத்தில் யாருக்கும் அடி நான் அழுது ஜோம் பண்ண மாட்டேன். உங்களுக்கெல்லாம் அழுதோன்னு ஜோம் பண்ண மாட்டேன். அது வேற ஆளை பார்த்துடுங்க, கார்காரனை பார்த்துக்கிடுங்க. நம்ம எல்லாம் கிடைக்காது. உங்கள் பிரச்சனை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அது நினைவுபடுத்துவேன், அவ்வளோதான். மீதி காரியம் அவர் செய்வார். அழுதோட அவர் இறங்கி வந்தோன்னும் உருகி தரமாட்டார். வசனம், வசனத்தை கீழ்ப்படிந்தால் வசனம் உங்களை வாழ வைக்கும். இதுதான் சத்தியம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உன்னுடைய அழுகையோ உன்னுடைய ஆர்ப்பாட்டமோ நோ, நெவர். அதெல்லாம் அந்தி கிறிஸ்து. கேன்சர்னு சொன்னார், கலங்கணும். நான் ஆண்டவர்கிட்ட போய் கலங்கின்னு கேட்டேன், கண்ணீர் விட்டு கேட்டேன். எனக்குடைய சகோதரர்கள் எல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு சகோதரனை பார்த்துருக்கிறேன், உண்மையுள்ள ஒரு சகோதரனை பார்த்துட்டேன். அவனை ஜீவனோட எனக்கு தாரோன்னு கேட்டேன், கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாதவனை என் சொல் கேளாதவன் எவனோ அவனை துடிங்கி எரிந்து அழிப்பேன். இதுதான் அவருடைய சுவிசேஷம். ஒரு பாவம் செய்யல ஆண்டவரே, கீழ்ப்படியல. பிள்ளை இருக்கு, கீழ்ப்படியல. இந்த மனைவி எங்க போவா? கீழ்ப்படியல. அவர்கள் சத்தம் சத்தம் சத்தம், கீழ்ப்படியல கீழ்ப்படியல கீழ்ப்படியல. அவர் எனக்கு வேண்டும், அவர் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் சாத்தானுடைய திட்டத்தை விழுந்து போகாமல் நீ எல்லா வேளையும் சாப்பிட்டு என்னிடத்தில் வந்து சேருன்னு சொன்னேன். அந்த கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி நீ பாசியோட இருந்தா செத்து போயிடுவேன்னு அந்த கிறிஸ்து தெரியும். அதே மாதிரி நீ கர்த்தருடைய வைராக்கியம் டூப்ளிகேட்டா நம்பி பசியோடு இருந்தெல்லாம் உறுப்புகள் எல்லாம் சேதப்படுத்தினாயே.
பெங்களூர் மருத்துவமனையில் இன்னைக்கே டெஸ்ட் பண்ணு, கேன்சர் உறுதிப்படுத்தப்பட்டது. அங்கிருந்து பயந்து அடங்கி மதுரை மீனாட்சி மிஷனில் கொண்டு வந்தாங்க. அங்கேயும் ஒரு கிட்னி போயிடுச்சுன்னு நாங்கள், ஒரு கிட்னி. அதுக்கப்புறம் சர்ஜரிக்கெல்லாம் போனாங்க. சர்ஜரி போனதும் அந்த பச்சை ட்ரெஸ்ஸை உடுத்துக்கிட்டு மொட்டையெல்லாம் போட்டு அவரை 2ஆம் முறையாக பார்க்கிறேன். செல்ஃபோனில் ஓப்பனில் வச்சுக்கிட்டு கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணுங்க பிரதர் என்னார். ஆனால் இந்த கர்த்தர் மனது உருகவில்லை. அவருடைய முகத்தை பார்த்தேன். அந்த கண்களில் ஏக்கம், அந்த கண்களில் கண்ணீர், அந்த கண்களில் இருந்த கலக்கம். உயிர் வாழ துடிக்கிறான். அந்த கிறிஸ்து சப்தத்தை கேட்டதினால், கர்த்தருடைய சப்தம் உங்களுக்கு வேற மாதிரியே தெரியும், கேட்கறதுனால இரக்கமில்லாமல் கொன்று போட்டார் என் தேவன். அவருக்கு இன்னொரு பேரு, நான் இரக்கமில்லாத தேவன். இரக்கமில்லாதவனுக்கு நான் இரக்கமில்லாத தேவன். பாவம் செய்த கூட ஈஸியாக மன்னிச்சிடுவார், கீழ்ப்படியில் நான் கொன்று தான் போடுவார். தாவீதை எப்படி கொண்டார், எப்படியெல்லாம் அடித்தார். மகனை முதல்ல கொன்று அவனுக்கு நீங்காத துக்கத்தை வைத்தார். சொந்த மகனை காவுக்கு கொடுத்தார். சொந்த மகனும் மகளும் செக்சுவல் கான்டாக்ட், இதை விட கொடுமை தாவீதின் குடும்பத்திற்கு என்ன வேண்டும்? தாவீதின் குடும்பத்தில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. அவரே சொன்னார், தாவீதின் குடும்பத்தில் என்னுடைய சாபம் இருக்கிறது. தங்கச்சியும் அண்ணனும் அங்கதான் ஐயா, அடுத்தவன் பொண்டாட்டி இவனும் இங்கதான் ஐயா. தாவீதினுடைய 10 மறுமனையாட்டிகளை சொந்த குமாரன் வைத்திருந்தார் பட்ட பகல்ல எல்லா ஜனங்களுக்கு முன்பாக. எதுக்கியா தாவீது? ஏன் தாவீது கீழ்ப்படியவில்லை? அவைதான் கொண்டார். யாக்கோபு கீழ்ப்படியவில்லை. எத்தனை துன்பம். பொருத்தனை தருவேன் என்று சொல்லி ஏமாத்திட்டு போனான். பணக்காரனாய் திரும்பி வந்த பொழுது ஏசாவுக்கு பொருத்தனைகளை செலுத்தினான், கர்த்தருக்கு செலுத்தாமல் விட்டு விட்டான். அதே குடும்பத்தில் அதே ஒரே பொண்ணு, தங்கமான பொண்ணு, விட்டாரா இல்லையா? கைவிட்டாரா? கற்பழிப்பு அங்கதான் நடந்து. காதல் என்ற பெயரில் சீகேம் பட்டணத்தில் உள்ளவன் லவ் பண்ணி கற்பழிச்சானே, பைபிள் தானே இருக்காது. கொடுமை. ஏனால் கீழ்ப்படியவில்லை. ஆக மனுஷ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்தால் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உயர்த்துவார். பாவம் செய்யாதேன்னு சத்தம். பேசி பெண்ணை பார்த்து சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதேன்னு. அது நமக்கு ஒரு அறைகூவல். கேட்குறோமா? நமக்குள்ள இச்சை. இங்கே ஸ்ரீ வைகுண்டத்தில் ஒரு 82 வயசு கிழவி கேட்குறா, பிரதர் இப்பொழுதும் எனக்கு அந்த இச்சை இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. 82 வயசு. வயசு என்று பார்க்காத பிசாசு சிறு பிள்ளைகளை ஆண்கள் வேட்டையாடுகிறாரா இல்லையா? சாத்தான், அந்தி கிறிஸ்து. எந்த ஆம்பளையாவது எந்த சின்ன பிள்ளையாவது தொடுவானா? தொடவே மாட்டான். அவனுக்குள்ள அந்தி கிறிஸ்து ஏறினா மிருக வெறி வரும், இரக்கமில்லாத சுவாம் வரும், பாவத்தை செய்து முடிக்க துடிப்பான். அவன் கொன்னுமான செஞ்சுட்டு போயிடுவான் தப்ப. அதான் அந்தி கிறிஸ்து. அதான் இந்த தேசத்தில் கொடிகட்டி பறக்கிறது உலக நாடுகள் முழுவதும். ஆகவேதான் உலக நாடுகளை 2083 முடித்து கட்டுவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இன்றே அதன் கிரிய துவங்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அந்த கிறிஸ்துவை தேடக்கூடாது. அவன் எல்லா வழிகளையும் வருவான். பிள்ளைகளை வஞ்சிப்பான், மாணவ பருவத்தை திருடுவான், திருமணம் ஆனபுறம் விட்டு வைக்க மாட்டான், அங்க வருவான் பிசாசு. பைபிளில் சொல்லப்படுகிறது, ஒருவன் காலையில் எழும்பி தன்னை சிங்காரித்து அடுத்தவன் பொண்டாடி பின்னாடி நடப்பானா, கணச்சிக்கிட்டு குதிரை மாதிரி கணச்சிக்கிட்டு போவானா. நிறைய பாருங்க, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க வெளியே வந்தாச்சுன்னா 4 வாலிபர்கள் அங்கே நிற்பாங்க. அப்போ தான் முடியில்லாத தலையை சீவிட்டு நிற்பான் ஒருத்தான். பஸ் ஸ்டாண்டெல்லாம் அப்படி தான்.
எல்லாம் புறம்போக்களாக மாறியாச்சு. எல்லாம் ஒருத்தனுக்கும் பட்டா கிடையாது. ஆகவே ஆண்டவர் செத்து அடிக்க போகிறாரு. ஒன்றா அடிக்கிறோட மொத்தமாக அடிக்கிறான். நிலநடுக்கத்தில் ஃபினிஷ்டு, எல்லாம் முடிக்கிற. ஜலப்பருக்கத்தில் தத்தளித்து சாவணும். நிலநடுக்கத்தில் கீழே விழுந்தால் ஒரு கல் விழுந்து மண்டையில் விழுந்து மயங்கி சத்திடலாம். நிலங்களில் தண்ணி குடிச்சே சாகணும். தப்பித்து போக முடியுமா? மூச்சு திணறல் சாதாரண விஷயமா? மூச்சு திணறல் ஒரு வியாதி இருக்கு. உனக்குள்ள இளைப்பு வியாதி அனுப்புவேன். இளைப்பு வியாதி எவனாவது நிறுத்தி இருக்கானா? மருத்துவமனையில் வாய்க்குள்ள புகை அடிக்கலாம், நீ கொண்டு நடக்கலாம். சாவு எப்போ வரும்னு உனக்கே தெரியுமா? எந்த நேரம் வரும். இளைப்பு வியாதி உன்னை கொன்று போடும். சுகர் வியாதி தேவன் அனுப்பின வியாதி எப்படியெல்லாம் உன்னை கொன்று போடும். நிறைய பேர் கால் இல்லாமல் இருக்காங்க, விரல் இல்லாமல் இருக்காங்க. அப்படி தானே இருக்காங்க? நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. யாராவது பொருத்தனை பண்ணி அந்த வியாதியை குணமாக்குறத முயற்சி பண்ணுவாங்களா? நோ. நமக்கு 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி, 24 மணி நேரம் ஊசி, 24 hours. அவன் சொல்லுவான் சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னா சர்க்கரை தான் சாப்பிட சொல்லுவான் அந்த கிறிஸ்து. நீ சீக்கிரமாக சாகிறதுக்கு. சோதனை அவரால் வரும், வேதனை அவரால் வரும். ஆனால் அந்த கிறிஸ்து சப்தத்துக்கு விழுந்து போகாதீர்கள். பாவம் செய்தால் கொன்று போடுவார். இதே ஒரே தீர்ப்பு, ஜீவனுள்ள தேவனுடைய தீர்ப்பு. பாவத்தை விட்டால் சுகமாழ்வு அது சீக்கிரத்தில் வரும். உற்சாகமா கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருப்பீங்க, உற்சாகமா கையை தட்டுங்க. சர்வ வல்லவருக்கு சத்தம் போதாது. எக்கால சத்தம் மாறி உதிக்கட்டும் உங்க சத்தம். துளிர் விடட்டும் உங்க விசுவாசம், துளிர் விடட்டும் நம்பிக்கை. அறுத்து போடுவோம் அந்த கிறிஸ்துடைய கிரியைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த பாடல். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். இன்றைக்கு வாசித்த வேத புஸ்தகத்தினுடைய வசனம் என்ன? எசேக்கியேல் 34:16. ஒருவர் அதை வாசிப்போம். ஹல்லேலூயா. நான் காணாமல் போனதை தேடி, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாக உங்களை அவர் மேய்த்து, புஷ்டியும் பலனும், அதாவது கொளுத்தவர்கள், பாவம் செய்தவர்களை அழிப்பேன். கையை தட்ட மாட்டீங்களா? எப்பவும் கையை தட்ட சொல்லணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாம். ஹல்லேலூயா. பாடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறார் என் தேவன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கடிந்து பேசினாலும், சிச்சையோடு பேசினாலும், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. சூப்பரா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சொல்கிறார், நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. என்றுமே கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. மூன்றாவது சொல்கிறார், நான் உன்னை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. நான் உன்னை காண்கின்ற தேவன். அடுத்து சொல்கிறார், உன்னை கண்மணி போல் காப்பு. அந்த தேவனுக்கு ஒரு அல்லேலூயா.
பயப்படாதே மனமே, பயப்படாதே மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. ஹல்லேலூயா. தினம் உன்னை காத்திடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜீவோலி பிள்ளைகளை தினம் காத்திடுவார். ஹல்லேலூயா. உங்க வீடுகளில் எந்த பேய்கள் வந்தாலும் இங்க ஆண்டவர் காண்பிப்பார். ஆகவே கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் என்று சொல்லுகிறார். கவலைப்படாமல் கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. திகையாதே கலங்காதே மனமே, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமே. அவர் உங்களோட இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. யாரை கண்டும் பயப்படாதீர்கள். கர்த்தர் ஒருவரே பயப்படக்கூடிய தேவன். அவரை மட்டும் கண்டு நடுங்குங்க, அவரை கண்டு நட்டும் பயப்படுங்க. அவரே நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆனாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் விடுக்கிறார் அழைப்பு. ஹல்லேலூயா. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். பாடுவோம். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அப்போ அனுதினமும் அவரை நாம் தேட வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், காலை மாலை மத்தியான வேளையில் ஆண்டவரை தேட வேண்டும் இல்லையா? எல்லா வேளையிலும் ஆண்டவரை தேட வேண்டும். இப்ப சொல்ற அனுதினமும் நீ அவரை தேடினால் அவர் அளித்திடுகிற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உற்சாம கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவனை தேடுகிற எவரும் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். உற்சாம கையை தட்டி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. கடன் தொல்லையா? கர்த்தர் காண்கிறார். கையை தட்டுங்க. சரீரத்தில் வியாதியா? கர்த்தர் பார்க்கிறார். பிள்ளை செல்வமா? கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இடுப்பு வழியா மறைந்து போகிறது. இதோ 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 நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது தோண்டி இருக்கிறது, நீ அறிவாயோ? அல்லேலூயா சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியில் இராதபடிக்கு ஒளிந்து போகும். தேச மதுரா, ஜல பிரளயா, நிலநடுக்கா, கேரளா முற்றிலுமாய் ஒளிந்து போகும் என்று கர்த்தராக தேவன் இருக்கிறார். பாவம் செய்கிற நாடுகள் இனி உலகத்திலே இராது. கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எச்சரிப்பாய் விழித்திருந்து ஜபிப்போம். எந்த வகையான சாத்தான்களுக்கும் இடங்கொடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவர் வந்து ஆளுகை செய்வதற்கு உங்கள் சரீரம் சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருதயம் மகா பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும். சிலருடைய இருதயங்கள் மகா திருக்குள்ளதாக இருக்கிறது, மகா கண்ணிகள் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. வாழ வேண்டும். நீடித்த ஆயுசை நீங்கள் பெற வேண்டும். கர்த்தர் வரும் நாளில் அவரோடு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதற்குத்தான் உங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆகவே பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை என்று இயேசுவை சொல்லி இருக்கிறார். அதற்காக அல்ல, இனி பாவம் செய்யாமல் இருக்க முயற்சிகளை எடுப்போம்.
கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிப்பார். கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. கரம் பிடிக்கிறார், கரம் கொடுக்கிறார். பிடித்து கொள்ளுங்க, அவரே பற்றி கொண்டிருங்க, அவரே நடத்தி செல்லுவார். யாக்கோபின் தேவன் உயர்த்தாமல் விட மாட்டார். இஸ்ரவேலின் தேவன் நடத்தாமல் விட மாட்டார். இஸ்ரவேலின் தேவன் ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து இல்லாமையை அப்புறப்படுத்தி சரீர பலவீனங்களை அப்புறப்படுத்தி முழு சுகத்தையும் முழு சமாதானத்தையும் இதோ உங்களுக்கு தந்துவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுகம், சமாதானம், சந்தோஷம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உண்டாகும் என்று ஆண்டவராகிய தேவன் உரைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி முடித்து விடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். களி கூறு, களி கூறு, கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் என் தேவன், நாங்கள் ஒரு களிமண் ஆண்டவரே. ஏசப்பா, போன வார தினத்தில் எங்கள் பேத்தி மோன்சாவுக்கு முகமெல்லாம் ஒரே கொப்பளமாக வந்துருச்சு. அப்புறம் பூரா காய்ச்சல், ஒரு வாரமாக காய்ச்சல் விட்டு விட்டு வந்துச்சு. அப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அவங்க வேப்பந்தாழை அரைச்சி போடவும் மண் அமாவாத்து இருக்குது, அதை பண்ணவும் இதை பண்ணவும் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு அப்பாவை கூப்பிட்டு ஃபோன் பண்ணேன். அப்போ வந்துட்டு நீங்கள் ஆஸ்பத்திரி போக சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. சரிங்க சொல்லிட்டு அப்படி ஃபோன் பண்ணி எங்கள் பாப்பாவுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போப்பா, அந்த வேப்பந்தலையெல்லாம் போட வேண்டாம், அப்போ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு அப்படின்னா அது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அவர் வயலேருந்து வருதுன்னா நீங்கள் அதெல்லாம் போடாமல் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். அம்மா அவங்க சொன்னால் கேட்க மாட்டேன்னு அதை இதையும் போடுறாங்க அப்படின்னா, நீ அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நீ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன். அதே மாதிரி அப்பா சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் அப்பா ஜெபம் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த கொப்பளமெல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லாக நல்லா விளையாடுறா, ஸ்கூலுக்கு போகிறா, 2 நாளாக ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அதனால் அதை இதையும் நம்பிக்கிட்டு அங்கோட இங்கோடும் அதை விற்கிறது தேடி ஓடுறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை கீழ்ப்படிஞ்சோன்னே அது சுகமாச்சு. அவங்க 10 நாளாக அதை இதையும் அரைச்சி போட்டாங்க, எதுவுமே கேட்கல. ஆனால் அப்போடைய வார்த்தையில் சுகமாச்சு. அதாவது கர்த்தருடைய வார்த்தை, பரலோகத்தின் தேவன் நமக்கு ஏசப்பாவை பிதாவானவர் நமக்காக கொடுத்தாரு. ஆனால் ஒரே குமாரனை கொடுத்த போது நம்ம இன்னைக்கு நம்ம மேலே அன்பு வந்து எவ்வளோ தூரம் பிதாவான நம்ம மேலே அன்பு செலுத்தியிருக்கிறான்னு நமக்கு தெரியுது. ஆனால் ஜீவோலியில் தகப்பனை ஏசப்பா நம்மளுக்காக தகப்பனா ஜீவோலியில் ஆவிக்குரிய தகப்பனா கொடுத்துருக்காரு. அதனால் அப்பாவுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாமல் ஒவ்வொருவரும் அதை கேட்டு நடந்தோம்னா நாம்ளும் பரலோக வாசலில் பிரவேசிக்கலாம், எப்பொழுதும் நம்ம பரிசுத்தி காத்துக்க சொல்லலாம். அதனால் எல்லாருமே தயவு செஞ்சு அப்பாவுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாமல் அந்த வார்த்தைகள் கீழ்ப்படிஞ்சு நடந்துக்குங்க. சொல்கிறான்னு கோவப்படாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கணும்னு நான் உங்களையும் கேட்டுக்கிறேன், நானும் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
அப்புறம் எங்கள் பையனும் 1 மாதமாக வேலைக்கு போகாமல் வேலையே கிடைக்காம இருந்துச்சு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்கிறானே. அப்போ இருந்துட்டு சரி ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர்னாரு. 2 நாளாக கூப்பிட்டு ஜெபம் பண்ணேன். இப்போ அவன் தொடர்ந்து வேலைக்கு போக ஆண்டவர் உதவி செய்யார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.